என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை சத்தியவான் சாவித்திரியோட கதை. மகாபாரதத்துல வர ஒரு கிளை கதை தான் இந்த கதை. பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது திரௌபதிக்கு மார்க்கண்டேய முனிவரால் சொல்லப்பட்ட கதை தான் சத்தியவான் சாவித்திரியோட கதை. இத ஒரு காதல் கதைன்னு கூட சொல்லலாம். பார்க்கலாமா? மந்திர தேசத்தை அஸ்வத்பதி என்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அவருக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லைன்ற வருத்தம் இருந்துட்டு இருக்கு. அதனால சூரிய பகவான வேண்டி அவருக்கு யாகம் நடத்தி அதனுடைய பயனா அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு சாவத்திரியின் பேரிட்டு வளர்த்துட்டு வராரு. சிறு வயதிலேயே சாவத்திரி நல்ல கேள்வி மற்றும் புத்தி கூர்மை உள்ள பெண்ணா அழகும் அறிவோடு பண்புள்ளவளாவும் வளர்ந்து வரா. அவள் பருவ வயது அடையும் போது அஸ்வத்பதிக்கு ஒரே கவலையா இருக்கு. அவளுக்கு ஏற்ற மன வாழ்க்கை அமையணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு தந்தையான அஸ்வத்பதி. இந்த நிலையில சாவித்திரி ஒரு நாள் தன் தோழியரோடு காட்டுக்கு வேட்டையாட புறப்படுறா. அங்க மரம் வெட்டிட்டு இருக்க சத்தியவான பாக்குறா. அவரோட அழகுலையும் பண்புலையும் கண்ணு தெரியாத தாய் தந்தையரை கவனிச்சுக்கிற விதத்தையும் பார்த்து அவர் மேல காதல் வயப்படுறா. இந்த நிலையில தன் நாட்டுக்கு திரும்பிய சாவித்திரி தன் தந்தையிடம் சென்று, அப்பா, நான் காட்டுல மரவெட்டியான சத்யவான் என்ற ஒருவரை பார்த்தேன். அவரை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். அங்க இருந்த நாரத மகரிஷி சாவித்திரி சொன்னதை கேட்டு, அவர் ஒரு மரவெட்டி இல்லமா, சால்வ நாட்டை சேர்ந்த துய்மசேனனோட பையன்தான் சத்யவான். துய்மசேனன் எதிரி நாட்டு மன்னர்களால நாட்டையும் செல்வத்தையும் கண் பார்வையும் இழந்து தன் மனைவி மகனோட காட்டுக்கு வாழ வந்துட்டாரு. இப்போ துய்மசேனனையும் அவர் மனைவியையும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறது அவனோட மகன் சத்தியவான் தான். ரொம்ப நல்லவன், குணசாலி, திறமசாலியும் கூட அப்படின்னு சத்தியவானை பற்றி சொல்லிட்டு, ஆனா சத்தியவான் ஒரு அற்ப ஆயுளோட இருக்கிறவரு. அவர் இன்னிலிருந்து 12 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பாரு. அதுக்கப்புறம் இறந்துருவாரு அப்படின்ற உண்மையும் நாரதர் சொல்றாரு. நாரதர் சொன்ன கேட்ட அஸ்வத்பதி மன்னன், இப்படி ஒரு மணமகனுக்கு என் பெண்ணை நான் திருமணம் செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாவித்திரியோ, நான் அவரை பார்த்த கணமே என் கணவரா மனசுல ஏத்துக்கிட்டேன். அவர் கூட ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆண்டு வாழ்ந்தாலும் சரி, அவர்தான் என் கணவர். இதுல எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்ல. இதனால நான் வேற யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்லிடுறாங்க. பெண்ணோட இந்த மன உறுதியை பார்த்த அஸ்வத்பதியும் வேறு வழி இல்லாம காட்டுக்கு ஆட்களை அனுப்பி சத்தியவானையும் அவர் பெற்றோரையும் அழைத்து நல்ல முறையில திருமணம் நடத்தி வைக்கிறாரு. சாவத்திரியோட மன உறுதியை கண்ட நாரத முனிவர் சாவத்திரிக்கு சில விரத முறைகளை சொல்லித் தராரு. இந்த விரதத்தை நீ மேற்கொண்டு வரும்போது உன் வாழ்வில் ஒரு இன்னல்களை நீ மிக எளிதா கடந்து விடலான்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வழங்கிட்டு மறைஞ்சறாரு. சத்தியவானுக்கும் சாவத்திரிக்கும் திருமணம் முடிஞ்சது. அவங்க அரண்மனையை விட்டுட்டு காட்டுக்கு தன் வாழ்க்கைய வாழ வராங்க. சாவித்திரிக்கு தன்னோட கணவன் இறக்கும் நாள் தெரிஞ்சாலும் அவ அத கணவனிடம் சொல்லாம ரொம்ப மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட சத்தியவான் கூட வாழ்ந்து வரா. அது மட்டும் இல்லாம கண் தெரியாத தன் மாமியார் மாமனாரையும் பெற்ற தாய் தந்தை போல பேணி காத்து தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடையையும் தினந்தோறும் செய்து மாதா கௌரியையும் நோம்பிருந்து வழிபட்டுட்டு வரா. இந்த நிலையில சத்தியவானோட இறக்கும் நாளும் வருது. உணவும் உறக்கமும் இல்லாம ரொம்ப கடுமையா விரதம் இருக்கிறா சாவத்திரி. அன்னைக்கு சத்யவான் எங்க போனாலும் தானும் கூடவே வரதா சத்யவான் கிட்ட சொல்றா. மகிழ்ச்சியோட சாவித்திரியும் சத்யவான் கூப்பிட்டுட்டே போறாரு. அன்னைக்கு அவ தண்ணி எடுக்க போறதுனாலும் இல்ல மரம் வெட்ட போறதுனாலும் பழம் பறிக்க போறதுனாலும் சாவித்திரி உடனே இருந்தாள். அப்படி ஒரு மரத்துக்கு கீழே நின்னு பழம் பறிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு சத்யவான் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஓடி போய் தன் மடி தாங்குறாள் சாவித்திரி. அங்க வந்த யமதர்மராஜா சத்யவானோட உயிரை எடுத்துட்டு புறப்படுறாரு. சத்யவான் உடலை அங்கேயே விட்டுட்டு சாவித்திரியும் யமதர்மராஜாவை பின்தொடர்றா. யமதர்மனுக்கு ஒரே சந்தேகம். ஏன்னா யமதர்மன் மாநில கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. இந்த பெண்ணுக்கு மட்டும் நம்ம எப்படி தெரியறோம் அப்படின்னு அந்த பெண்ணையே பார்த்து கேக்குறாரு. நீ என்னை ஏன் பின்தொடர்ந்துட்டே வர? உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியறேன்னு சொல்லிட்டு. நான் என்னோட பதிவிரதா தன்மையாலையும் விரத பலனாலையும் உங்களை என்னால பார்க்க முடியுது. நீங்க என் கணவரை என்கிட்ட திருப்பி கொடுத்தரணும். நான் அவர் கூட நெடுங்காலம் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு யமன் கிட்ட சொல்றா. அதுக்கு யமதர்மராஜா, இல்லம்மா, ஒரு மனுஷனோட வாழ்வு முடிஞ்சிடுச்சுன்னா அதை திரும்பி பெற அதிகாரம் பூவுலகுல யாருக்குமே கிடையாது. என்னால இதை தர முடியாது. ஆனா உன் பதிவிரதா தன்மையால உனக்கு நான் வேற ஏதாவது 3 வரம் தரேன் கேளுன்னு சொல்றாரு. சாவித்திரியும்,
யமதர்மராஜாவிடம் 3 வரங்கள் கேட்கிறார். முதல் வரமா தன் மாமனார் மாமியாருக்கு கண் பார்வையும் இழந்த நாட்டையும் திரும்ப பெறணும்னு யமதர்மராஜா அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டாரு. அடுத்த வரமா தன் தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லாதனால அவருக்கு அப்புறம் ஆட்சி புரிய ஒரு நல்ல ஆண் வாரிசு அவருக்கு வேண்டும்னு கேக்குறா. அப்படியே ஆகட்டும் யமதர்மன் சொல்லிடுறாரு. மூன்றாவதா எனக்கு 100 குழந்தைகள் வேணும் அப்படின்னு கேக்குறா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்றாரு. இப்படி யோசிக்காம யமதர்மராஜா அப்படியே ஆகட்டும் சொல்லி வரும்போது கடைசி வரத்தையும் அப்படியே ஆகட்டும் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு சத்யவான் உயிரை எடுத்துட்டு யமதர்மராஜா புறப்படும்போது சாவித்திரி கேக்குறா, வரத்தை கொடுத்துட்டு நீங்க இப்படி எடுத்துட்டு போலாமான்னு. நான் என்ன வர கொடுத்தேன்னு அப்பதான் யமதர்மராஜா யோசிக்கிறாரு. எனக்கு 100 குழந்தைகள் பெருக்கணும்னு வரம் கொடுத்தா கணவர் இல்லாம நான் எப்படி 100 குழந்தைய பெற முடியும் அப்படின்னு கேட்டு தன்னோட கணவனோட உயிரை மீட்டெடுக்கிறாள் சாவித்திரி. யமதர்மராஜா சாவித்திரியோட ஆழ்ந்த அறிவையும் புத்தி கூர்மையும் கண்டு மகிழ்ந்து சாவித்திரி கேட்ட வரங்கள் அப்படியே ஆகட்டும்னு சத்தியவான திருப்பி அழிச்சிட்டு போறாரு. சத்தியவானும் ஏதோ மயக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி எழுந்து மீண்டும் தன் தாய் தந்தையரை பார்த்து அவர்களுக்கும் கண்கள்லாம் சரியாயி நாடு கிடைச்சதும் மீண்டும் தன் நாட்டோட போய் சுகபோகமா வாழ்றாங்க சத்தியவானும் சாவித்திரியும். இந்த கதை ஒரு பெண்ணோட மன உறுதி தன்மையும் அவளோட நம்பிக்கையையும் அவளோட காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய கதையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இத புராண கதைன்னு சொல்றாங்க. மாசி கடைசி நாளும் பங்குனி முதல் நாள் துவக்கும் போது காருடையான் நோன்பு, சாவித்திரி விரதம் அப்படின்னு நம் நாட்டுல இந்த விரதத்தை மேற்கொள்றாங்க. அந்த நாள்ல இந்த சத்தியவான் சாவித்திரியோட கதையை கேட்டா நாமும் அது போல தீர்க்க சுமங்கலியாகவும் வாழ்க்கையில மேம்பட முடியணும் இன்னும் நம்பிட்டும் அதை பின்பற்றிட்டு வராங்க. நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.